மூவி ஸ்னேக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி த அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ. இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வீட்டில் மர்டர் நடந்திருக்கு. ஆனால் அந்த மர்டர் யார் பண்ணாங்கன்ற க்ளூவே கிடைக்கல. எல்லாரும் ரொம்ப குரூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க ஓடணும் அப்படின்னு நினைக்கும் போது யாரோ கொலை பண்ண மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் அப்நார்மலா கொண்டு இருக்க மாரி இருக்கு. சரி அப்படியே பார்த்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தா, அங்க ஒரு பள்ளத்துல ஒரு லேடியோட பாடி கிடைக்குது. பாதி உடம்பு மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. பாதி வெளிய இருக்கு. ஆனா பார்க்க அவங்க செத்து போனாலும் அவ்ளோ அழகா இருக்காங்க. உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. எந்த ஒரு இன்ஜுரியும் இல்ல. ஆனா இறந்து போயிருக்காங்க. ஸோ உடனே எல்லா பாடிஸையுமே கொண்டு போறாங்க. அங்க ஒரு லோக்கலா ஒரு மார்ச்சுரி இருக்கு. அத அங்க ரன் பண்றது யாருன்னா, டாமின்ற ஒருத்தரு வயசானவரு. அவரோட பையன் ஆஸ்டின் 2 பேரும். ஆஸ்டின் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல மார்ச்சுரியில அப்பாக்கு ஹெல்ப்பும் பண்ணுவான். அவங்களோட அம்மா இறந்து போய் கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஸோ அவருக்கு இருக்கிறது இப்போ இந்த பையன் மட்டும்தான். பையனும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலா ஆஸ்டினுக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்ல. அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த மார்ச்சுவரி தான் பார்த்துப்பான்னு. ஆனா ஆஸ்டினுக்கு வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பேரு எம்மா. அவ ஒரு புக் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு வந்திருக்க நிறைய பிணங்கள் எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன அப்நார்மாலிட்டி இருக்குன்னுலாம் கண்டுபிடிச்சி எல்லாம் எழுதி முடிக்கிறாங்க. அப்படி எழுதி முடிக்கும் போது அந்த எம்மா வரா. நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போகணும் சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு சொல்றா. இவன் வெளியில போக ரெடி ஆயிட்டா. அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அவ என்ன பண்றானா, நான் இது வரைக்கும் மார்ச்சுரிக்குள்ள பார்த்ததில்ல, இதெல்லாம் பார்க்கட்டுமான்னு கேட்கறா. வேண்டாம், உனக்கு பயமா இருக்கும்னு நாம சொல்றான். ஆனா அவங்க அப்பா சொல்றாரு பாரு அப்படின்ட்டு. அப்போ ஒரு பாடி அவளே சூஸ் பண்ணி எனக்கு பார்க்கணும்னு சொல்றா. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதுல பார்த்தா காலில் ஒரு மணி மாதிரி கட்டியிருக்கு. ஏன் இதை கட்டியிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது சம்டைம்ஸ் இறந்து போகாதவங்க மயக்கத்தில் இருக்கவங்கள கூட கொண்டு வந்துடலாம் மார்ச்சுவரிக்கு. அதனால காலில் மணி கட்டியிருப்பாங்க. அவங்க முழிச்சிட்டாங்கன்னா காலை அசைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால எல்லா பிணங்களுக்கும் அப்படி தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பிணத்தோட ஃபேஸே பாதி காணும், ஆனால் மூடி வச்சிருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னும் போது அவங்க துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டாங்க. ஸோ ஃபேஸில் பாதி இல்லைன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்றா. அவள் லவர் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் டாமி என்ன சொல்கிறாருன்னா, ஓகே பாரு அப்படின்றாரு. அவ பயந்துகிட்டே என் துணியை ஓப்பன் பண்ண போறா. அதுக்குள்ள அவங்க அப்பா வேணும்னே அந்த காலில் இருக்க மணி அசைச்சு விட்டுறாரு. உடனே பயந்துடுறா. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவும் அவளை பார்க்க அலோ பண்ணல. அவள் பயந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அனுப்பி வைக்கிற சமயத்தில் பார்த்தா அந்த ஊரோட ஷெரீஃப் வராரு. அவர் அந்த லேடியை கொண்டு வராரு. இந்த மாதிரி பேர் தெரியாத பிணங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஜேன் டோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜேன் டோ வந்திருக்கு. பாடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கூட எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்னைக்கு உடனே செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துட்டு போறாரு. இப்போ அப்பாவுக்கு உடனே வேலை வந்துருச்சு. அப்போ அந்த பையனுக்கு தோணுது அப்பா தனியாக கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு. அவன் உடனே சொல்கிறான், இல்லை நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஷெரீஃப் சும்மாலாம் இப்படி வரமாட்டாரு. அதனால நம்ம அவுட்டிங் போகிறத கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாமா, நம்ம இப்போ போக வேண்டாம், நம்ம ஈவினிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவளும் கோவம் வருது அவளுக்கு. நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேர் தனியாக போய் வாழ போகிறலாம் சொல்லிட்டியான்னு, உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டியான்னு. இல்லை இன்னும் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா கவலைப்படுவார் அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ எப்போ தான் சொல்லுவ, சீக்கிரமாக சொல்லிட்டு முடிவெடுக்கிற வழியை பாரு, சரி நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். அந்த பாடி பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. எப்போ இறந்து போனான்றதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்ணை பார்த்தா கண்ணு அந்த கார்னியா வெள்ளை கலரில் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அப்படி ஆகவே ஆகாது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இடுப்பு பார்த்தா ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதாவது நார்மல் பெண்களோட இடுப்பு மாதிரியே இல்லை மெஷர் பண்ணி பார்த்தா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கார்செட் யூஸ் பண்ணுவாங்க பழைய காலத்தில். பெண்களோட இடுப்பு ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லி டைட்டாக போட்டு கட்டுவாங்க. அப்படியே கட்டியிருந்தால் இடுப்பு ஒல்லியாக தான் இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் பண்ணுறது இல்லை, 16th செஞ்சுரியில் பண்ணுறது. அந்த காலத்தில் பண்ணது இந்த பொண்ணு எப்படி போட்டிருப்பா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் அவளை தொட்டு பார்க்கும்போது அவளோட காலு கையெல்லாம் பார்த்தா அந்த கால் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, ஆங்கிள் அண்ட் விரிஸ்டெல்லாம் இருக்குல்ல, அந்த போன்ஸ் அப்படியே உடஞ்சது தெரியுது. டச் பண்ணி பார்த்தாலே போன்ஸ் நேரா இல்லை, போன்ஸ் எல்லாம் உள்ள ஷேட்டர் ஆகி உடஞ்சு போயிருக்கு. ஆனால் வெளியே இன்ஜுரியே இல்லை. எப்படி போன் உடையும்? நம்ம அதை சுத்தியில் அடிச்சாலோ ஏதாவது பண்ணாலோ கை வெளியிலையும் நாசமாகணும்ல, அப்படி எதுவும் ஆகலை. எப்படி இந்த போன்ஸ் எல்லாம் உள்ள இப்படி நொறுங்கி இருக்குன்னு தெரியல. அங்கே பார்த்தா இவங்களோட ஒரு பூனை வளர்க்குறாங்க, ஸ்டான்லின்னு பேர். அது ஒரு எலியை கொண்டு போட்டுருது. உடனே அதை துரத்தி விட்டுறாங்க. அது ரொம்ப வருஷமாக வளர்க்குறாங்க. அந்த பூனையை அப்பாவுக்கும் பிடிக்காது, பையனுக்கும் பிடிக்காது. ஆனால் அந்த பூனை அவங்க அம்மாவோட பெட்டு. அதனால இறந்து போட அம்மா ஞாபகமாக வச்சுருக்காங்க. அதை போகணுன்னா போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க, அந்த பொண்ணோட நாக்கு பாதி கட்டா இருக்கு. யாரோ அறுத்து எடுத்திருக்காங்க. இவளை துடிக்கி துடிக்கி குணப்படுத்திருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் பார்த்தா உள்ள அந்த பெரிய பல்லு மோலார் டீத் இருக்கும்ல, அந்த டீத்தே காணோம். அப்படியே புடுங்கி எடுத்திருக்காங்க. என்ன இது இவ்வளோ மரண குணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெளியில் எந்த இன்ஜுரியும் இல்லையே, அப்படியே நீட்டாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க. அவளோட லங்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லங்ஸ் அப்படி கருன்னு 2 லங்ஸும் அப்படி கருப்பாக இருக்குது. இது எப்படின்னா, ஒரு 30 வருஷமாக சிகரெட் பிடிச்சி கண்டினியூஸ் செயின் ஸ்மோக்கராக இருந்தால் லங்ஸ் அப்படி ஆகுமா. ஆனால் அவள் வயசே 30 இருக்காது, 20 தான் இருக்கும். அப்போ எப்படி 30 வருஷம் சிகரெட் பிடிச்ச மாதிரி லங்ஸ் ஆகிருக்கும்? சான்ஸே இல்லையே. இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டவுட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தா அவள் மூக்குக்குள்ளே இருந்து வேற ஏதோ ரத்தம் வரமா இருக்குது. பார்த்தா ரத்தம் கிடையாது, உள்ளேருந்து உயிரோட பூச்சி இருக்குல்ல, அது பறந்து வேற போகுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
அவளோட வாயிலேருந்து ஒரே ஒரு நூல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவள கட் பண்றாங்க. கட் பண்ணா என்ன அதிசயம்னா, அந்த ரத்தம்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஓடுது. ஆக்சுவலா நம்ம செத்து போயிட்டா நமக்கு வந்து ரைகர் மார்டிஸ் ஏற்படும். ரத்தம் உறைஞ்சு போகும் இல்லையா? கட் பண்ணா ரத்தம் வரக்கூடாது. அப்புறம் கை கால்லாம் மடக்க முடியக்கூடாது. ஏன்னா அப்படியே ஸ்ட்ரெய்ட் ஆயிடும். நம்ம எப்படி பொசிஷன்ல இருக்கோமோ அதே மாரி ஆயிடும். அதுதானே வந்து இறந்து போனா நடக்கும். அப்ப இவ எப்ப இறந்து போனா? இவள வந்து பார்த்தா கையெல்லாம் நல்லா அசைக்க முடியுது. நம்ம ஈஸியா மடக்க முடியுது. அண்ட் கட் பண்ண ரத்தம் அப்படியே ஃபாஸ்ட்டா அருவி மாரி வருது. அது ஒரு அதிசயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் எடுக்குறாங்க. ஹார்ட் பார்த்தா ஹார்ட் உள்ள இருக்கு. அத வந்து யாரோ கத்தியில குத்துன மாரி அங்க வந்து அடையாளங்கள் இருக்கு. வெளியில அடையாளம் இல்லாம எப்படி உள்ள இருக்க ஹார்ட்ட குத்த முடியும்? இப்படி அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்க மட்டும் தான் அந்த மார்ச்சுரியில இருக்காங்க. வெளிய வந்து பார்க்குறாங்க. வெளிய வந்து பார்த்தா யாரோ நடந்து போற மாரி அந்த பையனுக்கு தெரியுது. அதனால ஆஸ்டின் என்ன சொல்றான், நான் போய் பார்க்குறேன்னு பார்த்துட்டே போறான். யாருமே அங்க இல்ல. அப்போ அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அண்ட் வந்து ஒரு கண்ணாடி மாரி வச்சிருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு உருவம் நிக்கிற மாரி இருக்கு. அவனுக்கு அப்படியே பயமா இருக்கு. திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். திரும்பவும் எங்கேயோ சத்தம் கேட்குது. அவன் பாட்டுக்கு போறான். அப்ப வந்து அந்த ஏசியோட வென்ட்ல வந்து ஏதோ நடக்கிற மாரி இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், சேர் போட்டு பார்க்குறான். அப்ப அவங்க அப்பாவ பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் பயந்து ஏதோ அங்க உள்ள இருக்குன்னு நினைச்சு பயந்துடுறான். எனக்கு ஏதோ உள்ள இருக்க மாரி தெரியுது. திரும்பி ஏறி நிக்கிறான். பார்த்தா உள்ள வந்து அவங்களோட பூனை வந்து யாரோ கடிச்சு வச்ச மாரி அடிபட்டு கிடக்கு. அவன் அப்படியே எடுத்து அப்பாட்ட காட்டுறான். அது ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அதுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அத கொன்னுடுறாரு. ஸோ நம்ம அம்மாவோட ஞாபகமா இருந்த ஒரு விஷயமும் போயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. அங்கேயே வந்து எரிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதுல போட்டு எரிச்சிடுறாங்க. இதுல வேற வந்து வெளியில புயல் அடிக்குது. அந்த ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க, புயல் காத்து வருது அந்த பக்கம் அப்படின்னு வேற சொல்றாங்க. ரேடியோ வேற ஸ்டேஷன் மாறிட்டே இருக்கு. அண்ட் இவங்க பார்க்குறாங்க, அந்த பொணத்தெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பாக்ஸா இருக்குமே, அதில ஒரு பாக்ஸோட ட்ராயர் வேற ஓப்பன் ஆகுது. இவன் போய் அந்த மூடிய க்ளோஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவளோட வயர கட் பண்ணி எக்ஸாமின் பண்றாரு. அங்க பார்த்தா உள்ள வந்து ஒரு சின்ன துணி இருக்கு. அப்படியே கிடைக்குது துணி. துணி அப்ப அவ சொல்றா, "வயித்துல இருக்க ஆசிட் வந்து துணிய கரைச்சிருக்கணுமே. இது எப்படி அப்படியே முழுசா புதுசு மாரி இருக்கு அந்த துணி" அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா ரோமன் நியூமரல்ஸ் இருக்கு. ஸ்டார் மாரி போட்டு ஏதோ இந்த சூனியம்லாம் பண்ணி ஏதோ பிரேயர் பண்ற துணி மாரி இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து அவளோட பல்லு ஒண்ணு காணோம்ல, பெரிய பல்லு. அது உள்ள இருக்கு. ஸோ அவளோட பல்ல புடுங்கி அவ வாயிலேயே போட்டு முழுங்க சொல்றா. எப்படிப்பட்ட கொடுமை இது? அப்ப இவங்க என்ன பண்றாங்க, வாயில ஒரு நூல் கிடைச்சதுல்ல, அந்த நூலையும் இந்த துணியும் செக் பண்ணி பார்த்தா 2ம் ஒரே துணி தான். அண்ட் அதில என்ன மீனிங்னே அவங்களுக்கு புரியல. அதில எழுதியிருக்க வார்த்தைகள் அர்த்தம் புரியல. ஆஸ்டினுக்கு பயம் வருது. அவங்க அப்பாட்ட சொல்றான், "அப்பா பேசாம நம்ம கிளம்பிடலாம்ப்பா. ரேடியோ வேற ஸ்டேஷன்லாம் மாறுது. புயல் வேற வருதுன்றாங்க. எனக்கு இந்த பொண்ணோட பாடிய பார்த்தாலே அப்நார்மலா இருக்கு போலான்னு." ஆனா அவங்க அப்பாவுக்கு பயமே இல்ல. "ஏய் மார்னிங் நம்ம ரிப்போர்ட் குடுக்கணும். அது கூட நான் எல்லாத்தையும் பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றாரு, ஸ்கின்ன ஃபுல்லா வந்து உரிக்கிறாரு. உரிச்சு பார்த்தா இப்ப அடுத்த ஷாக்கு. அவளோட ஸ்கின்ன உரிச்சா ஸ்கின்னுக்குள்ள அவங்க அந்த துணியில பார்த்த அந்த டிராயிங் அப்படியே இருக்கு. ஒருத்தவங்களோட ஸ்கின்ன உரிச்சு அதுக்குள்ள எப்படி வந்து நம்ம டாட்டூ போட்ட மாரி டிராயிங் வரைய முடியும்? அப்புறம் எப்படி ஸ்கின் அப்படியே ஒட்டி வைக்க முடியும் ஒருத்தங்க மேல? அப்படி ஒட்டுனாலும் தைச்சாலும் நம்ம தைச்சிருக்கணும்ல. அந்த அடையாளம் எதுவுமே இல்லாம பாடி எப்படி அப்படி சூப்பரா இருக்கும். இத பார்த்தோனே 2 பேருக்கும் பைத்தியம் பிடிக்காத குறை, இது என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்துல கரெக்ட்டா கரண்ட் ஆஃப் ஆகுது. உள்ள இருக்க டியூப் லைட்லாம் வெடிக்குது. எல்லாம் கீழ விழுது. எங்க இருக்காங்கன்னு 2 பேருக்கும் தெரியல. "அப்பா எங்கப்பா இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் நம்ம இப்ப தான் அவங்க அப்பாவுக்கும் புரியுது. எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அந்த பாடிய கிழிக்கும்போதே அவங்க அப்பாவுக்கு ரிஸ்ட்ல வேற கொஞ்சம் அடிபட்டுருக்கும். ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கும். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஓடணும்னு பார்க்குறாங்க. அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க, அந்த மார்ச்சுரியில அவங்க வச்சிருக்காங்கல்ல மத்த பாடிஸ் எல்லாம். எல்லாத்தோட டோர் ஓப்பனா இருக்கு. எல்லா பாடியும் காணோம். அது எப்படி? அவங்க அந்த ரூம்ல தான் இருந்தாங்க. அதுக்குள்ள இந்த பாடிங்க எங்க இறங்கி ஓடுச்சுங்க? இப்ப என்ன நடக்குது? அப்ப இது ஃபுல்லா சூப்பர் நேச்சுரல் தெரியுது. 2 பேரும் ஃபாஸ்ட்டா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அவங்க கீழ இருக்காங்க. பேஸ்மெண்ட்ல போய் ஓப்பன் பண்ணணும். மேல போய் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண முடியல. புயல் காத்துல ஏதோ மரம் வந்து அங்க விழுந்திருக்கு போல. வெளியில முடியல. சரி ஃபோன் பண்ணலாம் பார்த்தா, அவரோட செல்ஃபோன்ல வந்து சிக்னல் இல்ல 2 பேருக்குமே. சரி லேண்ட்லைன்ல பண்ணலான்னு ஓடி போய் பண்றாங்க. அங்க ஷெரீஃப் எடுக்குறாரு. ஆனா அவருக்கு ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. இவங்க சொல்றாங்க, "நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள காப்பாத்துங்க. நாங்க உள்ள இருக்கோம்" அப்படின்னு. ஷெரீஃப்க்கு கரெக்ட்டா கேட்கல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வாய்ஸ் மாறி ஏதோ பேய் மாரி பேசுற மாரி இருக்கு. அப்ப அதுலயும் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஃபோன வச்சுடுறாங்க. என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, வெளியில வந்து யாரோ வர மாரி இருக்கு. உடனே கதவ மூடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தவிர யாரும் இல்ல. அதுல அந்த கதவோட அந்த கீ ஹோல் வழியா பார்த்தா, இவங்களோட ரூம்ல வச்சிருந்த மார்ச்சுல இருந்த ஒரு பொணம் நின்னுட்டு இருக்கு. அதோட வாயெல்லாம் அப்படியே தைக்கப்பட்டிருக்கு. அது இவங்கள பார்க்குற மாரி இருக்கு. பயந்துகிட்டு 2 பேரும் ஒரு கபோர்ட் எடுத்து கதவ ஓப்பன் பண்ண முடியாம வச்சுடுறாங்க. வச்சுட்டு இந்த அப்பா போயிட்டு வாஷ் பேசின்ல கைய கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. மருந்து போடணும்னு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா பாத்ரூம்ல ஏதோ ஒண்ணு வந்து அப்பாவ அட்டாக் பண்ணுது. தூக்கி போட்டு அடிக்குது. அவங்க அப்பாவ கீழ போட்டு ஒரு வழி பண்ணுது. இவன் உடனே போறான். "அப்பா" அப்படின்னு சொல்லி ஓடி போய் பக்கத்துல பார்த்தா, அவங்க அப்பா கீழ விழுந்திருக்காரு. மயக்கத்துல இருக்க மாரி இருக்காரு. பக்கத்துல யாருமே இல்ல. ஸோ ஏதோ ஒரு உருவம் வந்து அவங்க அப்பாவ அடிச்சுட்டு போன மாரி இருக்கு. திரும்ப அவங்க அப்பாவ தூக்கி வச்சு கையில வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு 2 பேரும் என்ன பண்ணணும்னு தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் அப்பா கிட்ட சொல்றான், "அப்பா உங்களுக்கு புரியலையாப்பா என்ன நடக்குதுன்னு? இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்குது. அவ தான் ஏதோ பண்றா" அப்படின்னு. அவங்க அந்த பாடிய போய் பார்க்குறாங்க. இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. இதுக்குள்ள இந்த மாரி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, இவ பாடிய வந்து ஏதோ ஒரு பொருள் மாரி வச்சு உள்ள எல்லாம் பிரிசர்வ் பண்றாங்க. இந்த பாடிய நம்ம அழிக்கணும். அப்ப தீய சக்தி அழிஞ்சிரும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவள என்ன பண்ணணும், அவங்க கிட்டயே வந்து இன்சினரேட்டர் இருக்கு. உள்ள வச்சு எரிக்கிற ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க கொண்டு போலாம்னு சொல்லி ஸ்ட்ரெச்சர் கொண்டு வராங்க. அதுக்குள்ள என்னது இந்த ரூம் தானா மூடிக்குது. இவங்களால ஓப்பன் பண்ண முடியல. இவர் குடல் எடுத்து உடைக்கலான்னு பார்க்குறாரு. அங்க வந்து ஒரு ஒரு உருவம் வந்து நிக்கிற மாரி இருக்கு. அதனால இவங்களால வெளிய முடியல.
ஸோ வெளியே போ தேவையில்ல, இங்கேயே எரிப்போன்னு முடிவு பண்ணி மேலே கேசோலின் ஊற்றி பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சா என்ன ஆகுது, அந்த ரூமே பற்றிக்கிற மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அணைக்கிறாங்க. சரின்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அந்த பாடி வந்து எரிஞ்சுது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஸ்கார் கூட அது மேலே ஏற்படலை. அந்த பாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு புரியுது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாடியும் எரியலனோடனே இங்கேருந்து போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. வெளியே வேறு ஏதோ ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா லிஃப்ட் ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஏதோ ஜென்ரேட்டர் ஒர்க் ஆன மாதிரியும் கரண்ட் லைட்டாக வந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக லைட் எரியவும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு ஏதாவது உருவம் முன்னாடி வந்தால் கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு அவங்க அப்பா போகிறாரு. அவங்க அப்பா கூட இவனும் போகிறான். அப்படி போய் லிஃப்ட் பக்கத்தில் போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஆனால் லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. தலையை எழுத்து கொஞ்ச நேரம் அது ஒர்க் ஆச்சுன்னா எஸ்கேப் எல்லாம் பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பிடிச்சி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. க்ளோஸ் பண்ணல. லிஃப்ட்டோட பவர் இல்லாத மாதிரி போகுது. அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு உருவம் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்பா பையனை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த உருவத்தை வந்து போட்டு கொடலையில குத்தி கொண்டுடுறாரு. அப்புறம் உடனே பார்த்தா அந்த உருவம் புத்துன்னு கீழே விழுது. இப்பதான் வந்து ஏதோ பையன் கவனிக்கிறான். இது என்னன்னு போய் பார்த்தா எம்மா வந்திருக்கா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நைட்டு 11 மணிக்கு வரேன்னு சொன்னா இல்லையா, அவ வந்திருக்கா. என்ன மீட் பண்ற, லேட் நைட் வரேன்னு சொன்னாலே, ஐயோ அப்படின்னு சொல்லி அழறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. திரும்ப 2 பேரும் உள்ள போறாங்க. லிஃப்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச தூரம் அது போற மாதிரி இருக்கு. திரும்ப நடுவில் ஸ்டாப் ஆகுது. அந்த பொண்ணு வந்து நம்மள கொலை பண்ணணும்னா ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்குது, நம்ம கிட்ட இருந்து அதுக்கு என்ன வேணும், ஒண்ணுமே புரியல. அவ செத்து போன காரணம் என்ன கண்டுபிடிச்சா நமக்கு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்றான். அதனால 2 பேரும் திரும்பவும் அங்கேயே போறாங்க. அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து அவளோட தலையை வந்து கட் பண்ணி உள்ள இருக்க பிரெயின் எடுத்து அந்த பிரெயின்ல இருக்க பீஸ் எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஷாக். அந்த நியூரான்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து உயிரோட இருக்கவங்க தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். அது அப்படியே மூவ் ஆகுது. அவங்க அப்பாட்ட காட்டுறான். அப்பனா அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா, இன்னும் உயிரோட இருக்க மாதிரி அவ போயிட்டு இருக்கா. அதான் ஃப்ரெஷ்ஷா பிளட் எல்லாம் இருக்கு. பட் அவ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல, எதுவும் ஃபங்க்ஷன் ஆகல. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப போயிட்டு அந்த ஒரு துணி கிடைச்சது இல்லை அவளோட வயித்துக்குள்ள, அதை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து 16th செஞ்சுரியில் உள்ள ஒரு துணி. அதில் வந்து இருக்கிற அந்த வேர்டெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா 1693 அந்த டிகேடில் வந்து இங்கிலாண்டில் அவங்க வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க. சேலம் விச் ட்ரையல்ஸ்னு. அங்கே சேலம்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த சூனியக்காரிங்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு. அதனால நிறைய பேரை வந்து கைது பண்ணாங்க. இவ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா, அவ ஒரு விச்சு, இவ ஒரு விச்சுன்னு மாறி மாறி தப்பிக்கிறதுக்கு அவளும் விச்சு தான் அப்படின்னு கை காமிச்சு விட்டாங்க பொம்பளைங்க. 200 பேர்கிட்ட பிடிச்சி வச்சு அவங்க பெருசாக வந்து விசாரணை நடத்தினாங்க. விசாரணை நடத்தி ஒரு 30-40 பேரை தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. அப்போ அது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அவங்கள கொல்லும் போது நீங்கள்லாம் சூனியக்காரிங்க, நிறைய கெட்டது பண்ணுறீங்க சொல்லி துடிக்க துடிக்க கொலை பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணா இவ இருந்திருப்பா அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள செஞ்சுரியில் உள்ள பொண்ணு இப்போ வரைக்கும் அவள் பாடி ப்ரிசர்வ் ஆயிருக்கு. அவளுக்கு நியாயமான நல்ல பொண்ணா இருந்திருப்பா. அவளை வந்து பழி போட்டு வேணும்னே கொண்டிருக்காங்க போல. அந்த கோவத்தில் தான் அவள் இன்னுமே அந்த உயிரோடவே இருந்துட்டு இருக்கா. அவ பழி வாங்கிட்டு இருக்கா மற்றவங்கள எல்லாம். அவ இங்க இருக்கிறது எதுக்குன்னா நம்மளும் அவளை மாதிரி கஷ்டம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவகிட்ட காதுல போய் சொல்றாரு, நான் வந்து என்ன உனக்கு ஒப்படைக்கிறேன். நீ என்னென்ன கஷ்டம் உனக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடு, பிரச்சனை இல்லை. ஆனா என் பையனை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்றாரு. இதை அவன் பையனை பார்க்கல. அதுக்கப்புறம் என்னாவது சொன்ன உடனேயே அவருக்கு அதே மாதிரி பாடியில நிறைய பிரச்சனை வருது. அவளுக்கு எப்படி கை கால்லாம் அந்த ஆங்கிள்ஸ்லாம் ப்ரோக் ஆயிருந்ததோ அதே மாதிரி உள்ள ஃப்ராக்சர் ஆகுது. அவருக்கு அவர் நிற்க முடியல, பொத்துன்னு கீழே விழறாரு. அவளோட லங்ஸ் எப்படி நாசமாச்சு, அவளோட ஹார்ட் எப்படி ஆச்சு, அந்த மாதிரி அவருக்கும் எல்லா இடமும் அப்படியே வலிக்குது. உள்ள ஃபுல்லா குத்தி குத்தி அவரை நடக்குது. அவருக்கே முடியாம கீழே விழுறாரு. அவங்க பையன் துடிக்கிறான், அப்பா என்னப்பாச்சு என்னப்பாச்சுன்னு. வளைஞ்சு எடுத்து ஒரு மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. உள்ளெல்லாம் அவருக்கு அப்நார்மாலிட்டி ஆகிட்டே இருக்கு. ரொம்ப பெயினில் துடிக்கிறாரு. அவர் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் என்னை கொன்னுடு அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கும் நாக்கு வந்து கட்டான மாதிரி ரத்தம் வருது, எல்லாம் வருது. இப்போ இவன் என்ன பண்ணுறா, வேற வழி இல்லாமல் அவங்க அப்பாவை வந்து கொன்னுடுறான். அவங்க அப்பாவுக்கு அந்த வேதனை இருக்கக்கூடாதுன்னு. இவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஃபாஸ்ட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அது இப்போ ஓப்பன் ஆகுது. கடகடன்னு சொல்லிட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு போயிட்டே இருக்கான். இப்போவாது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போயிட்டு நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகலாமான்னு பார்க்குறான். அதுக்காக அவன் போய் ட்ரை பண்ண போனால் அவங்க அப்பா அங்கே உயிரோட நடந்து வர மாதிரி இருக்கு. அவ்வளோதான். பார்த்துட்டு அவன் பொத்துன்னு மேலேருந்து கீழே விழுறான். விழுந்ததில் இறந்து போயிடுறான். ஸோ அந்த அப்பாலாம் அங்கே வரல, அது அவனோட இமேஜினேஷன். அவ்வளோதான், பையனும் செத்துட்டான். காலையில் ஆகுது. புயல்லாம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தான் நம்ம இவங்க எல்லாரையும் பார்த்தோம். இங்கே வந்து பாடி வச்சுட்டு போயிருந்தோம். அந்த பாடி இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே வந்து இவர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு அண்ட் பையன் வந்து அப்நார்மலாக விழுந்து செத்துருக்கான். என்ன தான் நடந்ததுன்னு போலீஸ்க்கு சுத்தமாக புரியல. இப்போ இந்த பாடியை வந்து வேற ஒரு ஊரில் இருக்க மார்ச்சுரியில் கொண்டு போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போகிறாங்க. உள்ள ஒரு நர்ஸ் அண்ட் டிரைவர்லாம் இருக்காங்க. அவங்க அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி பேசும்போது அவளோட கால் வந்து அப்படியே அசையுது, அந்த ஜேன் டோவோட கால். ஸோ அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு இடத்துல பாடி கிடச்சிருக்குமே, அந்த வீட்டில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. மேபி அவங்க சாவது கூட இவ காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கா. இது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது சின்னதாக அந்த மார்ச்சுரியிலே தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதே மாதிரி வித்தியாசமான மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.